ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் ஒரு லோட்டஸை ஆரஞ்சு ஷேடில் எப்படி பெயிண்ட் பண்ணுவோன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான கலர்ஸ் ஃப்ளஷ் டிண்ட், ஆரஞ்ச் அண்ட் கிரிம்சன். இந்த லீஃப் பெயிண்ட் பண்ணுறதுக்கு எனி க்ரீன் ஷேட்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் ஒரு சேஞ்சுக்காக க்ரீன், எல்லோ அண்ட் எல்லோ ஆக்கர் எடுத்திருக்கேன். இப்போ பெட்டல்ஸை பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஃப்ளஷ் டிண்ட் கலர் ஃப்ளாட் ப்ரஷில் எடுத்திருக்கேன். ஃப்ளாட் ப்ரஷ் நம்ம 3, 6 எதுனாலும் எடுத்துக்கிடலாம். ஃப்ளஷ் டிண்ட் பீச் கலர் மாதிரி இருக்கும். இது ஃபெவிக்ரிலில் வருது. இப்போது அந்த ஃப்ளஷ் டிண்ட்டை வச்சு 3/4 ஆஃப் த பெட்டல் பெயிண்ட் பண்ணிடுவோம். பெயிண்ட் பண்ணி மேலே வெட்டாக இருக்கிறப்பயே கீழே ஆரஞ்சு வச்சு ஷேட் பண்ணி பிளெண்ட் பண்ணிடணும். ப்ரஷ்ஷை நல்லா கழுவிட்டு ஆரஞ்சு கலர் கொஞ்சமாக எடுத்துகிட்டு கீழே இருந்து ஃபாஸ்ட்டாக மேலே பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ரொம்ப ஸ்லோவாக பண்ணோம்னா கீழேருந்து மேலே கலர் பிளெண்ட் ஆகாது. அதுக்காக அந்த மேலே இருக்க லேயர் ஈரமாக இருக்கிறப்பயே கீழேருந்து ஆரஞ்சு கொடுத்து ஃபாஸ்ட் ஸ்ட்ரோக்ஸாக கொடுத்து வேகமாக மேலே பிளெண்ட் பண்ணி சேர்த்துடணும். நம்ம நிறையா கலர்ஸ் வச்சு லோட்டஸை பெயிண்ட் பண்ணலாம். இந்த வீடியோவில் நான் பிங்க்கு தவிர என்ன கலர் யூஸ் பண்ணலான்றக்காக ஒரு ஆரஞ்சு ஷேடு வச்சு பெயிண்ட் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி லீஃப் பெயிண்ட் பண்ணுறதுக்கும் ஷேட்ஸ் ஆஃப் க்ரீன் மட்டும் வச்சு பண்ணலாம். டார்க் க்ரீன், லைட் க்ரீன், க்ரீன்லேயே நிறையா ஷேட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி வெறும் க்ரீன் ஷேட்ஸ் வச்சு பண்ணலாம். இந்த லீஃப் நான் எல்லோ, க்ரீன், எல்லோ ஆக்கர் அப்படின்ற ஒரு கலரை வச்சு நான் பெயிண்ட் பண்ணி காட்டுறேன். நம்ம இந்த பெட்டல்ஸை வெறும் ஃப்ளஷ் டிண்ட்டும் ஆரஞ்சு வச்சு மட்டும் ஷேட் பண்ண போகிறதில்ல. நம்ம அந்த ஆரஞ்சுக்கு அடியில் கீழே லைட்டாக கிரிம்சன்ற கலர் இல்லாட்டி எனி ரெட் ஷேட் யூஸ் பண்ணி லைட்டாக கீழே ஷேட் பண்ண போகிறோம். அது நம்ம ட்ரை ஆன பிறகு கூட பண்ணலாம். லைட்டாக ப்ரஷ்ஷை பெயிண்டில் டிப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெயிண்ட் எடுத்துகிட்டு கீழேருந்து ட்ரை ஸ்ட்ரோக்ஸாக ரொம்ப ஈரமாக வச்சுக்கிடாமல் லைட்டாக வச்சுட்டு ஷேட் பண்ண போகிறோம். எதுக்கு நிறையா கலர்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோன்னா அப்போ தான் அந்த ஒவ்வொரு பெட்டலுமே நல்லா பிரைட்டாக வைப்ரண்ட்டாக தெரியும். வெறும் 2 கலர்ஸ் வச்சும் பண்ணலாம். பண்ணால் ரொம்ப பிரைட்டாக தெரியாது. நீங்கள் பெயிண்ட் பண்ணுறப்ப ஒரு பெட்டலுக்கும் தனித்தனியாக ஃப்ளஷ் டிண்ட் கொடுத்துட்டு ஆரஞ்சு வச்சு கீழே முடிச்சுட்டு அடுத்த பெட்டலுக்கு போங்க. எனக்கு போட்டு பழக்கம் இருக்கனால நான் ஃப்ளஷ் டிண்ட்டை எல்லா பெட்டல்ஸ்க்கும் கொடுத்துட்டு அப்புறமா நான் கீழே ஆரஞ்சு வச்சு ஷேட் பண்ணுறேன். நீங்கள் ஒரு பெட்டலாகவே போட்டு ஸ்லோவாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். கீழே ஆரஞ்சு ஷேட் கொடுத்துட்டு கீழேயும் மேலேயும் ஸ்மூத்தாக பிளெண்ட் ஆகிற மாதிரி நம்ம மேலே ஃபாஸ்ட்டாக கொண்டு போய் சேர்த்துடணும். இப்போது ஆரஞ்சு கலர் கொடுத்து முடிச்சாச்சு. அடுத்து கிரிம்சன் கலரை ப்ரஷ்ஷில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு கீழே லைட்டாக ஷேட் பண்ணி அந்த ஆரஞ்சோடு அப்படியே லைட்டாக பிளெண்ட் பண்ணிடணும். இதே மாதிரி எல்லா பெட்டல்ஸ்க்கும் கொஞ்சமாக கிரிம்சன் எடுத்து கீழே பேஸில் மட்டும் ஷேட் பண்ணி முடிச்சிடணும். ஷேட் பண்ணி முடித்த பிறகு கிரிம்சன் கலரை வச்சு ஒரு தின் ப்ரஷ்ஷை வச்சு அவுட்லைன் பண்ணிடணும். ஒவ்வொரு பெட்டலையும் அவுட்லைன் பண்ணால் தான் அது ப்ராமினெண்ட்டாக தெரியும்.
இப்போது இந்த லோட்டஸையே நீங்கள் ஒரு டார்க் கலர் கிளாத்தில் பெயிண்ட் பண்ணுறீங்கன்னா ஒயிட் கலர் பேஸ் கொடுத்துட்டு அதுக்கு மேலே இந்த ஃப்ளஷ் கலர் கொடுத்துட்டு ஆரஞ்சு ரெட்டு கொடுக்கணும். அப்போ வந்து நீங்கள் அவுட்லைன் பண்ணணும்னு கூட தேவையில்லை. டார்க் கலர் பேஸ் கலராக இருக்கிறப்ப நீங்கள் அவுட்லைன் பண்ணாலும் தெரியாது, ஷேட் பண்ணால் கூட போதும். அப்போ இப்போ இந்த லோட்டஸோட அந்த ஸ்டாக்கை பெயிண்ட் பண்ணுறதுக்கு ப்ரஷ்ஷில் வந்து லெமன் எல்லோவும் க்ரீனும் ரெண்டையும் கொஞ்சம் கொஞ்சம் டிப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரே ஸ்ட்ரெச்சில் பெயிண்ட் பண்ணிடணும். ஏன் 2 கலர் மிக்ஸ் பண்ணுறோன்னா அது வந்து டபுள் கலராக நல்லா தெரியும். நீங்கள் சிங்கிள் கலர் யூஸ் பண்ணோன்னா வெறும் க்ரீன், சாப் க்ரீனு இல்லாட்டி டார்க் க்ரீன் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ லீஃபை பெயிண்ட் பண்ணுறதுக்கு லெமன் எல்லோ வச்சு ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு நம்ம ஒரு கார்னர்லேருந்து அந்த லீஃபோட எட்ஜிலேருந்து ஒரு கார்னர்லேருந்து கொண்டு வந்து பெயிண்ட் பண்ணிகிட்டே வரணும். லெமன் எல்லோ, எல்லோ ஆக்கர், சாப் க்ரீன் வச்சு நான் பெயிண்ட் பண்ணுறேன். ஒவ்வொரு கலரும் கொடுத்த உடனே பக்கத்தில் இருக்க கலரோடு அதை பிளெண்ட் பண்ணிடணும், இல்லாட்டி அது தனித்தனியாக தெரியும். ப்ரஷ்ஷை கழுவிட்டு இப்போ சாப் க்ரீனும் எல்லோவையும் நான் அந்த இடத்துல பிளெண்ட் பண்ணுறேன். என்ன டைரெக்ஷனில் பெயிண்ட் பண்ணுறோன்றதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ இந்த லீஃப் வந்து நான் கீழே எல்லா ஸ்ட்ரோக்ஸையும் மேலேருந்து கீழே கொண்டு வந்து சேர்த்து விட்டுட்டே இருக்கேன். அதை பிளெண்ட் பண்ணி முடிச்சுட்டு கீழே டார்க் க்ரீனை வச்சு அந்த கப் ஷேப்பில் இருக்கிற அந்த லீஃபை வந்து நம்ம கர்வ்டாக அப்படியே பெயிண்ட் பண்ணி மேலே இருக்க கலர்ஸோடு ஸ்மூத்தாக சேர்த்துடணும். நான் கீழேருந்து இப்போ மேலே கொண்டு போய் மேலே பெயிண்ட் பண்ண கலர்ஸோடு பிளெண்ட் பண்ணிடுறேன். அதை ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் பிளெண்ட் பண்ணணும். கொஞ்சம் வாஷ் பண்ணி நம்ம பிளெண்ட் பண்ணால் அது ஸ்மூத்தாக சேர்ந்துடும். இந்த மாதிரி நிறையா கலர்ஸ் கொடுக்குறப்ப ரொம்ப ரியலிஸ்டிக்காக அந்த லீஃப் வந்து நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு அந்த லீஃபோட இன்னர் சைடு உள் பக்கத்துக்கு வந்து டார்க் க்ரீன் வச்சு உள்ளே பெயிண்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து லெமன் எல்லோ கலர் வச்சு பண்ண போகிறேன். இப்போ உள்ளே வந்து டார்க் க்ரீன் கொடுத்தாச்சு. அந்த இடம் ஹாலோவாக இருக்கனால அது டார்க் க்ரீன் கொடுக்குறோம். மேலே வந்து கொஞ்சம் லெமன் எல்லோ வச்சு அதை ஷேட் பண்ணிடணும். இப்போது டார்க் க்ரீனை வச்சு உள்ளேருந்து அந்த லீஃபில் கொஞ்சம் கொஞ்சம் கோடாக போட்டுருணும். அந்த லீஃபோட வெயின்ஸு காட்டுறதுக்காக அது பண்ணுறோம். லெமன் எல்லோ வச்சு அவுட்டர் கார்னர்ஸையும் கொஞ்சம் கர்வ்டாக பெயிண்ட் பண்ணி காட்டிடுறோம்.